சார் கொஞ்சம் முன்னாடி. அனைவருக்கும் வணக்கம். நம் பெருமைமிகு ராணிமேரி கல்லூரியின் பேரவை நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் கல்லூரிகள் நம் இசைக்குழு மாணவியர் அனைவரும் எழுந்து நிற்போம். அடுத்ததாக நம் கல்லூரி முதல்வர் முனைவர் தா. உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை வரவேற்பை வழங்க பணிவன்புடன் அழைக்கிறேன். ரெண்டாயிரத்தி 25-26 கல்வியாண்டினுடைய கல்லூரி பேரவை நிறைவு விழாவிற்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வருகை புரிந்திருக்கும் இந்த ஆண்டு நம் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெறவிருக்கும் பிரெஞ்சு துறை தலைவர் முனைவர் மகேஸ்வரி ஆனந்தகுமார், விளையாட்டுத்துறை மற்றும் உடற்கல்வி உடல்நலக்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை தலைவர் முனைவர் கே. உமா, கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் விஸ்வா காந்தி, வேதியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அனிதா,
வணிகவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். உமாமகேஸ்வரி, பொறியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் விஜயகுமாரி, இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜோதிகா அவர்கள், கணிதத்துறை இணை பேராசிரியர் திருமதி மாணிக்கா, பொறியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கா. புஷ்பா, ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஊர்மிளா, சமூகவியல் துறை பேராசிரியர் முனைவர் மார்டின் செல்வராஜ், ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் பா. சுமதி, ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் மாணவி அமிதா, இளைஞர் துறை இணை பேராசிரியர் கோ. பிருந்தாதேவி, இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். வசந்தி, வேதியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கலிமா பிபி, மற்றும் மூத்த பேராசிரியரான வேதியியல் துறை தலைவர் முனைவர் ஜெயந்தி, கல்லூரியினுடைய தேர்வு கட்டுப்பாட்டாளர்கள் முனைவர் சாந்தி மற்றும் பேரவை பொறுப்பு ஆசிரியர் இளைஞர் துறை தலைவர் முனைவர் மாலதி மற்றும் பேரவை நிகழ்வுகளை இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக எடுத்து நடத்தி கொடுத்த இளைஞர் துறை பேராசிரியர்கள் முனைவர் மாலதி, முனைவர் பவானி, முனைவர் பக்தி, முனைவர் ரேகா, முனைவர் செந்திலிருந்து, முனைவர் பிருந்தாதேவி, கௌரவ விரிவுரையாளர்கள் முனைவர் சீதாலட்சுமி, முனைவர் நாகலட்சுமி, முனைவர் கவிதா மற்றும் இந்த நிகழ்வில் நம்மளுடைய அழைப்பை ஏற்று கல்லூரி நிர்வாகத்திற்கு எப்பொழுதும் உறுதுணையாக எனக்கு உறுதுணையாக இருக்கும் எனது அன்புக்குரிய துறை தலைவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் எனது அருமை மாணவர் கண்மணிகளுக்கும் இந்த ஆண்டு பேரவை நிகழ்வுகளை இந்த வருடம் முழுவதும் மிக சிறப்பாக கல்லூரி நிர்வாகத்தோடு இணைந்து பணியாற்றிய பேரவை உறுப்பினர் மாணவிய உறுப்பினர்கள் பிரவீனா பிரசிடென்ட், அனிஷியா வைஸ் பிரசிடென்ட், சக்தி ஜெனரல் செக்ரட்டரி, அபிஷா ஜாயின்ட் செக்ரட்டரி, விஜயலட்சுமி பிரசிடென்ட், ஹரிநந்தினி கல்ச்சுரல் செக்ரட்டரி, கலைமணி ஸ்டேட் செக்ரட்டரி, கோஷிகா சோஷியல் சர்வீஸ் செக்ரட்டரி, சுனிதா டிசிப்ளின் செக்ரட்டரி, விஜி மார்க்கெட்டிங் கமிட்டி மெம்பர், தனுஸ்ரீ பிளேஸ்மெண்ட் செக்ரட்டரி, இந்தியா பிளேஸ்மெண்ட் செக்ரட்டரி, சுழற்சி இரண்டினுடைய பேரவை தலைவி சச்சிபா, ஜெனரல் செக்ரட்டரி கலைமணி, பிளேஸ்மெண்ட் செக்ரட்டரி மாலி மற்றும் பேரவை தேர்ந்தெடுப்பதில் நமக்கு உறுதுணையாக இருந்த யூனியன் எலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் முனைவர் வரலட்சுமி ஆனந்தகுமார், முனைவர் ஜெயந்தி, முனைவர் கலைவாணி மணியல் துறை பேராசிரியர், ஹாஸ்டல் செக்ரட்டரி கனியமுது ஆகிய மாணவியர் பேரவை பொறுப்பு மாணவியர் அனைவருக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் பேரவை நிறைவு விழா நாளான என்று என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரவை ஒரு காலேஜில் பேரவை நடத்துறது அப்படின்றது இட்ஸ் வெரி சேலஞ்சிங். முதல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி எலெக்ஷனில் பங்கு பெற வச்சு, எலெக்ஷனில் பங்கு பெறக்கூடாதுன்னு நிறைய துறைகளில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்லியும் நிறைய துறைகளில் என்கரேஜ் பண்ணி பேரவை நடத்துறது அப்படின்றது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். எப்படி வேணால் நடத்தலாம். பட் நம்ம காலேஜுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. எல்லா விழாக்களிலும் நம்ம காலேஜுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது.
அந்த வகையில் இந்த வருடம் முழுவதும் பேரவை நிகழ்ச்சிகளை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்த இளைஞர் துறை தலைவர் முனைவர் மாலதி உள்ளிட்ட இளைஞர் துறை பேராசிரியர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இந்த பேரவை பொறுப்பு மாணவியர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய யூனியன் பசங்கள்லாம் நிறைய திட்டிருக்கிறேன் கூப்பிட்டு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் மனசில் வச்சுக்காம திரும்பவும் என்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க. எப்பயுமே பேரவை மாணவிகளோட நெருங்கிய தொடர்பில் இருப்பேன். எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து சொல்லலை அப்படின்னு நிறைய திட்டிருக்கேன். இந்த பேரவையை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் மாணவியர்களை பொறுத்த மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த காலை நேர ஒழுங்கு அதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த பேரவை உறுப்பினர்கள். இன்னைக்கு வந்து லேட் கமர்ஸ் தொடர்ந்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து இந்த பேரவை உறுப்பினர்களோட பங்கு வந்து அளப்பரியது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த டிசிப்ளின் செக்ரட்டரி த்ரிஷா, அதுக்கப்புறம் பேஸ்டிங் செக்ரட்டரி சிந்தியா, இவங்கெல்லாம் கிளாஸ்க்கே போகாமல் குழந்தைக்கு அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் ட்ரெஷரர் விஜயலட்சுமி, நம்ம எனி ஃபங்க்ஷன்னாலும் நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற விஜயலட்சுமி, அப்புறம் அபிஷா, அப்புறம் பிரசிடென்ட், 2 பிரசிடென்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போதெல்லாம் இசைத்துறையை சார்ந்த மாணவிகள் வந்து ஆரம்பித்து வைப்பாங்க, முடிச்சு வைப்பாங்க. தன்னெல்லாம் பாராத அந்த மாணவிகள் வந்து ஃபங்க்ஷனில் எப்பயுமே கூட ஒத்துழைப்பாங்க. இசைத்துறை மாணவியருக்கு நன்றி. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம கல்லூரிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. அதே மாதிரி பேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வுட் லைக் டு மென்ஷன் ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் பேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். லேட் ஆகும், சீக்கிரம் ஆகிடும், எப்படி இருந்தாலும் அந்த பேண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் வந்து இந்த த்ரோட் த இயர் வந்து இட் வாஸ் வெரி கமெண்டபிள். அதை ஒருங்கிணைத்த உடற்கல்வி பயிற்றுனர் வசந்தகுமாரி நாளின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி பேச வேண்டியதெல்லாம் நிறைய பேசி டயர்டாகிட்டேன். அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் ஆக்சுவலாக அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு, இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும். 50% கூட இல்லை. நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம். இல்லை அடுத்த பேட்சுக்கு நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம். பேசுறது தான் எங்கள் தொழில். அதை எடுத்துட்டு வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து அடுத்த பேட்சுன்னு நாங்கள் மூவ் ஆகி போய்கிட்டே இருப்போம். அதனால அசம்பிளியில் சொல்லாத எதையும், ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லாத எதையும் இன்னைக்கு நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. எது சொன்னாலும் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவோம் அப்படின்ற ரைட் சென்ஸில் எடுத்துக்கோங்க. லைஃப்பில் வெளியே போகிறீங்க, நான் நேற்று சொன்ன மாதிரி உங்கள் லைஃபோட பார்த்து வேறு மாதிரி இருக்கலாம். இந்த 3 இயர்ஸ் எதுவுமே தெரியாமல் ஜாலியாக சந்தோஷமாக காலேஜில் இருந்துருப்பீங்க. நீங்கள் வெளியில் போய் அதை எடுத்து வைக்க போகிறீங்க, மேல் படிப்பு படிக்க போகிறீங்க, வேலைக்கு போவீங்க, கல்யாணம் பண்ணிட்டு போவீங்க. எப்படி இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் அந்த நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதெல்லாம் உங்கள் சிலபஸில் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் படித்த சிலபஸில் அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வோ சிலபஸில் கிடையாது. அதை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும். எப்பவுமே நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப்பில் எப்பயுமே உதவி அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது மட்டும்தான் லைஃப்பில் எப்பயுமே கூட வரும். அதனால் நல்லா படிங்க, சின்சியராக இருங்க, ஆனஸ்டாக இருங்க. எடுத்துக்கின்ற பாத், உங்கள் கெரியர் பாத் எதுவாக இருந்தாலும் அதில் ஆனஸ்டாக இருங்க, அதில் சின்சியராக இருங்க. கண்டிப்பாக உங்கள் ஆனஸ்டியும் சின்சியாரிட்டியும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்து செல்லும் அப்படின்றதுல சந்தேகமாக வேண்டாம். அதுக்கு
உதாரணம்னா இங்கே அமர்ந்து இன்று நம்முடைய ஓய்வு பெறுகின்ற பேராசிரியர் பெருமக்களும் அதில் நானும் அடுத்த வருஷம் நேரம் நான் அந்த குரூப்பில் இருப்பேன். ஸோ நாங்களும் வந்து பிறக்கும்போதே பெரிய பணக்கார குடும்பம் அதெல்லாம் கிடையாது. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எங்களுக்கு கிடைத்த ஒரு பாதுகாப்பான சமூகம் வந்து உங்களுக்கு இல்லை. அப்போ நீங்கள் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு பேரண்ட்டோ அல்லது ஒரு டீச்சரோ எப்பயும் உங்களுக்கு துணையாக வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. உனக்கு நீ மட்டும்தான் எப்பயுமே துணை. அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் பேசிக்கலாக நீ பார்க்க வேண்டியது உன்னோட செல்ஃப் கான்டக்ட். அது ரொம்ப 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 முக்கியம். நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுல பெரிய சேலஞ்சே அந்த பேசிக் எத்திக்ஸே இல்லாமல் போகுது இப்போ உள்ள கேர்ள்ஸ் சில்ட்ரன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேர்ள்ஸ் சில்ட்ரன். அதனால் முதலே நான் நிறைய சொல்கிறது தான், ஒரு டிசிப்ளின்ற ஒரு வட்டம் வரும்போது அதில் மாட்டிக்கிறது பெண்ணாக தான் இருப்பாங்க ஒழிய ஆண் எப்பயுமே அந்த வட்டத்துக்குள்ளே வர்றதே இல்லை. பாதிப்பும் ஆண் மகனுக்கு எப்பயுமே வர்றதே இல்லை. அதனால் உங்கள் செல்ஃப் கான்டக்ட் பிஹேவியர் ஒரு அவேர்னஸ் எப்பயுமே உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் போகிற இடம் எதுவாக இருந்தாலும் நிறைய நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறீங்க. எங்களை விட உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நாங்கள் இங்கே வகுப்பறைகளில் அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே குயின் மேரிஸில் படித்ததுக்கு உளமாற என்ன சொல்கிறது பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். குயின் மேரிஸில் நான் நிறைய காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த நேரத்தில் பெருமையாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ராணிவேரி கல்லூரியில் அந்த பர்சனலாக அந்த ஸ்டூடெண்ட்டு டீச்சர் அந்த ராப்போ வந்து இங்கே இருக்கிற மாதிரி நான் எந்த கல்லூரியிலே நான் பார்த்ததே கிடையாது. நான் பிரின்சிபலும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு பிரச்சனை ஒருத்தவங்கிட்ட கத்தில் ஆரம்பித்த தலைவலி எனக்கு இன்னும் விடவே இல்லை. கத்தோம் கத்தி வெளியே அனுப்பி ஒரே கலாட்டா. அந்த தலைவலி எனக்கு இன்னும் விடவே இல்லை. அப்போ எந்த பிரச்சனைனாலும் அந்த டியூட்டர் ஆகட்டும் அந்த ஹெச்ஓடி ஆகட்டும் நான் கூப்பிடுவேன். நான் ஏன் கூப்பிட்றேன்னே அவங்களுக்கு தெரியாது. நான் ஏன் கூப்பிட்றேன், என்ன கான்டெக்ட்ஸில் கூப்பிட்றேன், அங்கே எந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் கேட்க போகிறேன் அப்படின்றது தெரியாது. மார்க் மை வேர்ட், ஐ எம் வண்டரிங். எனக்கு அது ரொம்ப பெருமையாக கூட இருக்குது. கூப்பிட்டா இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னால் போதும், அவளோட ஜாதகமே ஒழிப்பாங்க எல்லாருமே. எல்லா டீச்சர்ஸும் இன்ஃபேக்ட் ஹெச்ஓடிஸும் அப்படி அந்த பேரண்ட்டுக்கு கூட அவ்வளோ தகவல் தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க டீச்சருக்கும் உங்கள் துறை தலைவருக்கும் உங்களை பற்றின ஜாதகமே அவங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு பர்சனல் ரேப்போ இருக்கிற ஒரு கல்லூரியில் எப்படி தடம் மாதிரி போறீங்க அப்படின்றது தான் எனக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்குது. எப்பயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மென்டாரை கையில் வச்சுக்கோங்க. அது உங்கள் டீச்சராக இருக்கலாம், அது வெளியில் பழகிறவங்களா இருக்கலாம். ஒரு மென்டாரை கையில் வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒழுக்க சிந்தனைகளையும் வாழ்வியல் அறங்களையும் எப்பயும் துணை கொண்டு வாழ்வில் உயரத்தை எட்டி பிடிக்கணும். நாங்கள்லாம் அப்படி தான் வந்தோம். நாங்கள்லாம் வந்து நிறைய மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்டு தான் நான். என்னால் இங்கே வர முடியும்னா உங்களாலையும் வர முடியும். இவங்களால இங்கே வந்து உட்கார முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இங்கே உட்காருங்க. இதில் நிறைய பேர் இங்கேயே படித்து ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க தான். எனக்கு அது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. புஷ்பா மேடம் இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட் இல்லையா? அப்புறம் வேறு இங்கே படித்து இங்கே வாத்தியாராக ஒர்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? அந்த மாதிரி நீங்களும் இங்கே வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. எந்த கரியர் பார்த்தா இருந்தாலும் நீங்கள் அதில் வெற்றி அடைந்து உங்களுடைய தடத்தையும் உங்கள் இருப்பையும் மற்றவர்கள் உணர வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வருடம் முழுவதும் பேரவை நிகழ்வுகளை நடத்துவதற்கு சிறப்பாக ஒருங்கிணைத்த அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் நிறைய டியூட்டி போடுவோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ரங்கோலி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் போடுவாங்க. அதில் வந்து சான்ஸே கிடையாது. அது எனக்கு அது எழுதுறதுனே தெரியாது. எப்படி யோசிப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மனிதல் துறையும் தமிழ் துறையும்
இந்த தடவை தமிழ் துறைக்கு வரல, வேற டிபார்ட்மெண்ட் மாறி போச்சு. ஆனால் அந்த கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் நான் தமிழ் துறை தலைவர் முனைவர் அனுராதாவை கொடுத்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன், இந்த ஒரு தடவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அனுராதா, அப்புறம் அடுத்த தடவை நான் மாற்றி விடுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக அவங்க சரின்னு சொன்னாங்க. இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேலை. அதை வெகு சிறப்பாக பண்ணி கொடுத்த வணிகத் துறை பேராசிரியர் துறை தலைவர் தலைவர் அவர்களுக்கும், துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும், தமிழ் துறை தலைவர் அனுராதா அவர்களுக்கும், அவர்களும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மாதிரி எந்த காலேஜில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை வந்து சேனலில் ரெக்கார்ட் பண்ணுற வரலாற்றுத்துறை பேராசிரியர் ரஷ்யா. நான் யாராவது விட்டு போயிருந்தா சொல்லக்கூடாதுன்றது இல்லை. நான் இப்போல்லாம் எந்த ஒரு நிகழ்வுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரவே கிடையாது. அப்படியே வந்து இங்கே என்ன தோணுதோ அதுதான் பேசுகிறேன். அதுதான் நான் ரீச்சும் ஆகுது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதுலாம் ரீச் ஆகவே கிடையாது. அந்த மாதிரி எதுனாலுமே நாங்கள் சொல்லாமலே டிசிப்ளினில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் நிறைய ஃபங்க்ஷனில் பார்க்குறேன். காமர்ஸில் இன்னைக்கு தான் உமா மகேஸ்வரி மேடம் வந்து மேலே உட்காந்துருக்குறாங்க, இல்லைன்னா அவங்க எப்பயுமே பின்னாடி தான் இருக்காங்க. அதே மாதிரி கணிதத்துறை தலைவர் ஜான்சி ராணி அவங்கெல்லாம் சொல்லாமலே பின்னாடி டிசிப்ளின் பார்ப்பாங்க. அவங்க ரிட்டையர் ஆகிறவங்க நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். டிசிப்ளின் டியூட்டின்னு போடுவோம். அதில் எனக்கு தெரிஞ்சு அதில் ஃபுல்லாக வந்தவங்க காமர்ஸ் உமா மகேஸ்வரி மேடம் ஆனஸ்டாக வந்து பின்னாடி இருப்பாங்க. அப்படி நான் அப்படி வந்து ஆனஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபீமேல்ஸ் காலேஜில் எப்பவும் எதுவும் சாத்தியம் அப்படின்றது இந்த ஃபீமேல்ஸ் காலேஜுக்கே உரிய தனித்துவம். நேற்று அவர் சொன்ன மாதிரி கல்லூரி வாங்கல எதுவுமே இங்கே இருக்கிற நீங்களும் பேராசிரியர் பெருமக்களும் அந்த வகையில் உலகான வந்து இந்த கல்லூரியில் முதல்வராக இருக்கிறது நான் உண்மைக்குமே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ ப்ரமோஷன் அதெல்லாம் வந்தது. எப்பயுமே எனக்கு அதில் ஈடுபாடும் இல்லை, அதில் உடன்பாடும் கிடையாது. எனக்கு உங்களோட இருக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கிறது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு நாள் நான் அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டதே கிடையாது. இந்த நேரத்தில் உணர்ச்சி பூர்வமாக ராணிமேரி கல்லூரியில் முதல்வராக இருக்கிறதுக்கு உலகான ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் முழுவதும் அனைத்து பேரவை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், என்னுடைய மனமார்ந்த பேரவை பொறுப்பு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது விட்டு போயிருந்தா தப்பாக நினைச்சுக்காதீங்க. திரும்பவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டி என்னிடம் சார்ந்தேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. ராணிமேரி கல்லூரியின் முதல்வராக உங்களை பெற்றதற்கு நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் தருணம். முதலாவதாக முனைவர் மாலதி ராம் அவர்களை நம் அன்பிற்குரிய கல்லூரி முதல்வர் முனைவர் பா. உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய அழைக்கிறேன். அவர்களுக்கு சிறப்பு செய்ய அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது முனைவர் மாலதி ராம் அவர்களை தேசிய துணைத் தலைவர் முனைவர் ஜெயந்திராம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய அழைக்கிறேன்.
வசந்தி மேம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய அழைக்கிறேன். நன்றி அம்மா. இப்போது உங்கள் உமாநாத் அவர்களை உதவி பேராசிரியர் கணிதத்துறை திருமதி சித்ரா மேம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய அழைக்கிறேன். கலை சொல்லாக்கம் குறித்தும் உரையாற்றினார்.
ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக பிரெஞ்சு துறை தலைவர் முனைவர் வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். சாரணி தெலுங்கு இலக்கிய சங்கத்தின் ஒரு பகுதியாக மாணவர்களுக்கு பல போட்டிகள் நடத்தப்பட்டன. சமஸ்கிருத மொழி, இலக்கியம் மற்றும் இந்திய அறிவு அமைப்புகளை மேம்படுத்துவதற்காக சமஸ்கிருத துறை பல கல்வி மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்தது. பாரம்பரிய கலாச்சார விழுமியங்கள் மற்றும் குரு சிஷ்ய பாரம்பரியத்தை முன்னிலைப்படுத்தி ஜூலை 10, 2025 அன்று குரு பூர்ணிமாவை கொண்டாடப்பட்டது. இந்தி மற்றும் உருது துறை இந்தி மற்றும் உருது மன்றங்கள் இணைந்து தங்களது சங்க கூட்டத்தை ஜனவரி 6ஆம் தேதி நடத்தின. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுக்கல்லூரி கணினி அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் முகமது வசீம் பாரி இலக்கை நிர்ணயிப்போம் வாழ்க்கையை வெல்வோம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். ராஜா ராமமூர்த்தி அறக்கட்டளையின் இந்தி பேச்சு போட்டி ஜனவரி 23ஆம் தேதி அன்று நடைபெற்றது. பிரெஞ்சு துறையில் முன்னாள் மாணவி முனைவர் சிந்தியா, குன்னூர் ப்ராவிடன்ஸ் கல்லூரியின் இணை பேராசிரியர், இந்தியாவில் ஒரு வெளிநாட்டு மொழியை கற்பதில் உள்ள சவால்கள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். ராஜன் ராமமூர்த்தி அறக்கட்டளையின் சொற்பொழிவு போட்டிகள் மாணவர்களுக்காக பிரெஞ்சு மொழியில் நடத்தப்பட்டது. வரலாற்றியல் ஆய்வுத் துறையின் மன்றம் தொடக்க விழா டிசம்பர் 30ஆம் தேதி அன்று நடைபெற்றது. Myth versus reality, cracking the competitive examination without the perfect background என்ற தலைப்பில் ரேடியன்ட் IAS அகாடமியின் இயக்குனர் உரையாற்றினார். ஜனவரி 3ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. 2026 ஜனவரி 5 அன்று முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவி செல்வி ஐஸ்வர்யா அவர்கள் முதல்வர் திட்டத்தின் ஒரு பகுதியாக சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் திட்டம் குறித்து விளக்க உரையாற்றினார். சமூகவியல் துறை 18 செப்டம்பர் சமூகவியல் துறை சர்வதேச ஜனநாயக தினத்தை கொண்டாடியது. அதனுடன் சேர்த்து சோஷியோ பீட்ஸ் கிளப் துவக்க விழாவும் நடைபெற்றது. ஜனவரி 3ஆம் தேதி அன்று எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் சோஷியலாஜிக்கல் ரிசர்ச் தியரி அண்ட் மெத்தட்ஸ் இன் பிராக்டிஸ் என்ற தலைப்பில் ஒரு நாள் தேசிய பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. 23 ஜனவரி அன்று சமூகவியல் துறை ஒரு பாசா என்னும் என்ஜிஓவுடன் இணைந்து சைபர் கிரைம் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பொருளியல் துறை செப்டம்பர் 2ஆம் தேதி இன்னர் பீட் கிளப்புடன் இணைந்து மாணவிகளுக்கு திறன் பயிற்சி பட்டறை நடத்தினர். செப்டம்பர் 16ஆம் தேதி சமூக அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு நுகர்வோரின் உரிமைகள், நுகர்வோரின் கடமைகள், நுகர்வோர் பொருட்களில் ஏற்படும் கலப்படங்கள் மற்றும் அதிகபட்ச சில்லறை விலையின் முக்கியத்துவங்கள் பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இசைத்துறை செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று இசைத்துறையின் 95வது ஆண்டு விழா பெருமையுடனும் சிறப்புடனும் கொண்டாடப்பட்டது. பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று விவேகானந்த நவராத்திரி விழாவிற்காக மாணவர்கள் இனிமையான தொடக்க பாடலை வழங்கினர். பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று இசைத்துறை மன்ற நிகழ்வுகள் கல்லூரி முதல்வர் அவர்கள் மற்றும் பிரெஞ்சு துறை தலைவர், உடற்கல்வி, உடல்நல கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை தலைவர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று முனைவர் பட்டம் பெற்றவர்களின் பெயர் பலகை முனைவர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. கணிதத்துறை கணித மன்ற சார்பில் ஜூலை 17 அன்று உங்கள் திறனை வெளிக்கொணருங்கள், நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், மீள்தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியை அடையுங்கள் என்ற தலைப்பில் சென்னை லயோலா கல்லூரியைச் சேர்ந்த முனைவர் JM அருள் காமராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றினார். செப்டம்பர் 3ஆம் தேதி அன்று 77வது கணித மன்ற செயல்பாடுகள் துவக்கி வைக்கப்பட்டது. இதில் இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை பொது மேலாளர் திருமதி கலாரஞ்சனி மகாவி அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். கணிதத்துறை முன்னாள் மாணவியும் மற்றும் சென்னை PS சீனியர் செகண்டரி பள்ளியின் தற்போதைய முதல்வருமான முனைவர் ரேவதி பரமேஸ்வரன் அவர்கள் இந்திய ஜனாதிபதியிடமிருந்து சிறந்த ஆசிரியர் விருது பெற்றதற்காக கௌரவிக்கும் வகையில் அக்டோபர் 8 அன்று ஒரு பாராட்டு விழாவை நடத்தியது. மார்ச் 6ஆம் தேதி அன்று கணித மன்ற நிறைவு விழாவில் கணிதவியல் இணை பேராசிரியர் முனைவர் P. உஷ்ணா பானு மற்றும் கணிதவியல் உதவி பேராசிரியர் திருமதி M. சித்ரா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசு வழங்கினர். வேதியியல் துறை மன்ற கூட்டம் பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதில் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, மூலக்கூறு எடை மற்றும் கரிம சேர்மங்களின் கட்டமைப்பை தீர்மானித்தல் என்ற தலைப்பின் கீழ் முனைவர் T. கவாஸ்கர் வேல்ஸ் பல்கலைக்கழகம் சென்னை அவர்கள் சிறப்புரையாற்றினார்.
பிப்ரவரி அன்று நடத்தப்பட்டது. இப்போட்டியில் சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த டிஜி வைஷ்ணவா கல்லூரி மாணவர்கள் சுழற்சி கேடயத்தை வென்றனர். லயோலா கல்லூரி மாணவர்கள் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தை சென்னை திருக்குவ கல்லூரி மாணவர்களும் பெற்றனர். விலங்கியல் துறை ஜூலை மாதம் தேசிய அந்துப்பூச்சி வாரம் கொண்டாடப்பட்டது. செப்டம்பர் மாதம் விவேகானந்தா கல்லூரி மாணவர்களுக்காக பட்டர்ஃப்ளை வாக் நம் கல்லூரியில் நடைபெற்றது. உலக வனவிலங்கு வார விழா அக்டோபர் மாதத்தில் நடைபெற்றது. இதில் முனைவர் கல்பனா ஜெயராமன், விலங்கியல் துறை தலைவர் செல்லாமரஸ் கல்லூரி அவர்கள் மாணவியர்களுடன் உரையாற்றி போட்டியில் பங்கு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். பிப்ரவரி மாதம் கேம்பஸ் பேர்ட் கவுண்ட் நம் கல்லூரியில் நடைபெற்றது. தாவரவியல் துறை செப்டம்பர் 19, 2025 அன்று தாவரவியல் மன்றம் துவக்கப்பட்டது. முனைவர் KP கிரிவாசன், இணை பேராசிரியர், நந்தனம் கல்லூரி, சென்னை விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவிகளுக்காக பூஞ்சை ராஜ்யத்தை வெளிக்கொணர்தல் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார். ஏரோ பயாலஜியின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் ஒருநாள் தேசிய பயிற்சி பட்டறை ஜனவரி 3ஆம் தேதி அன்று நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மெரினா ஆய்வகத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆலோசனை இயக்குனர் முனைவர் NK உதயபிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். எதிர்கால நிலையான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் ஒருநாள் தேசிய கருத்தரங்கம் கல்லூரி ஆராய்ச்சி சங்கம் ஒருங்கிணைப்புடன் பிப்ரவரி 24 நடத்தப்பட்டது. உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறிப்பான சவால்களை நிவர்த்தி செய்ய தாவரவியல் முதல் வேளாண் உயிரி தொழில்நுட்பம் வரை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினர். புவியியல் துறை சென்னை தினத்தை முன்னிட்டு விண்டேஜ் சென்னை கண்காட்சி என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நிலைத்த சுற்றுலாவை நோக்கிய யுக்தியின் பாதை என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. மனைவியல் துறையின் செயல்பாடுகள் ஜூலை 17ஆம் தேதி 3D கிளாஸ் பெயிண்டிங் பயிலரங்கம் மூலம் தொடங்கப்பட்டு திருமதி ஷியாமளா தேவி அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வேளச்சேரி ப்ளூலைட் மருத்துவமனையில் தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு இண்டிஜினஸ் அண்ட் ஃப்ரான்டியர் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் அமைப்புடன் இணைந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி திருவள்ளூர் கிராமத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு மற்றும் பொது ஊட்டச்சத்து திட்டம் நடைபெற்றது. பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று ஃப்ரெண்ட்ஸ் டிஜிட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. உடல்நல கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஜூன் 20 மற்றும் 21 தேதிகளில் மன அழுத்த மேலாண்மை என்னும் தலைப்பில் 2 நாள் சர்வதேச பயிலரங்கம் நடைபெற்றது. ஸ்ரீரஸ்ரீ பாலகும்ப குரு முனி சுவாமிகள் ஜப்பானிய சீவ ஆதீனம் அவர்கள் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார். சர்வதேச ரோட்டரி உடன் இணைந்து ஜூலை 3 அன்று பட்டினப்பாக்கம் கடற்கரையில் நெகிழிப்பை இல்லாத தினம் நடத்தப்பட்டது. கணினி அறிவியல் துறை ஜனவரி 20ஆம் தேதி அன்று கணினி அறிவியல் துறையின் சார்பில் டெக் பைட் நிகழ்ச்சி நடைபெற்றது. மன்ற தொடக்க விழாவில் டாக்டர் அஸ்வினி அவர்கள் கலந்து கொண்டு ஜெனரேட்டிவ் AI என்ற தலைப்பில் உரையாற்றினார். 27 ஜனவரி அன்று மிஸ் சுஜாதா சம்பத் மற்றும் மிஸ் பத்மநேஷா அவர்கள் கலந்து கொண்டு வெப் சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ற தலைப்பில் கருத்தரங்கு உரையாற்றினர். உயிர் வேதியியல் துறை மன்ற தொடக்க விழா 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி தலைப்பு பெண்களின் தொற்றாத நோய்கள் வாழ்க்கை முறை நோக்குகள் ஆகும். இந்நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக சென்னை எத்ராஜ் மகளிர் கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் M. சுஜாதா அவர்கள் கலந்து கொண்டு தனது சிறப்புரையை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சி மாணவிகளுக்கு பெண்களில் ஏற்படும் தொற்றாத நோய் மற்றும் அவற்றை தடுக்கும் வாழ்க்கை முறை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. கணினி பயன்பாட்டியல் துறை சர்வதேச இணைய வழி கருத்தரங்கு இன்டர்நேஷனல் வெபினார் ஆன் தி பிசினஸ் ஏஜ் இன் AI என்ற தலைப்பில் சர்வதேச இணைய வழி கருத்தரங்கு 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் டாக்டர் சலாப் ராஜேஷ் அவர்கள் முக்கிய உரையாற்றினார். டெக்னோலா 2K26 என்ற கணினி பயன்பாட்டியல் துறையில் ஏற்பாடு செய்த நிகழ்வு மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப அறிவு திறமை மற்றும் குழு ஒருங்கிணைப்பை செயல்படுத்த ஒரு சிறந்த மேடையாக அமைந்தது. வணிகவியல் துறை அக்டோபர் 15 அன்று வணிக மன்றம் துவக்க விழா திருமதி மகாலட்சுமி சரவணன், இந்திய பெண் தொழில் முனைவோர் நிறுவனர் அவர்கள்
ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவிகள் அவர்களிடம் பொறுப்பு, எதிர்கால சவால்கள் குறித்து உரையாற்றினர். தொழில் முனைவோர் மேம்பாட்டு அறிக்கை, தொழில் முனைவோர் மேம்பாட்டு பசார், தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரிவு அக்டோபர் 8 ஈடி பசாரை நடத்தியது. தொழில் முனைவு மேம்பாட்டு பிரிவு மற்றும் வணிகவியல் துறையும் இணைந்து 10 முதல் 20ஆம் தேதி வரை சுழற்சி 1 மாணவிகளுக்கும் 9 பிப்ரவரி முதல் 18 பிப்ரவரி வரை சுழற்சி 2 மாணவிகளுக்கும் 10 நாட்கள் பயிற்சி பட்டறை நடத்தினர். நிறுவன செயலியல் துறை ஜனவரி 5 அன்று துறை மற்றும் தொடக்க விழா நடைபெற்றது. தலைமை விருந்தினர் திரு கே. ஜீவானந்தம் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தில் சாலை விபத்துகளின் தாக்கம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். கல்லூரி மருந்தகம் ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஊழியர்களுக்கும் மருத்துவ சேவை வழங்கி வருகிறது. உலக புற்றுநோய் நாளன்று ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் வருகை தந்து நாட்டு நல பணித்திட்டத்துடன் இணைந்து விழிப்புணர்வு நடத்தினர். தேசிய குடற்புழு நீக்க நாள் அரசு நெறிமுறைப்படி வழக்கு திருமுறை பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் நாளன்று நடத்தப்படுகிறது. பொது நூலகம் 25-26ஆம் கல்வி ஆண்டில் ரூபாய் 2,95,000 மட்டும் பொது நூலகம் மற்றும் அனைத்து துறை நூலகங்களுக்கும் 644 புத்தகங்கள் வாங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆங்கிலத்துறையின் கிளப்ஸின் நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை. ஆங்கிலத்துறையில் 8 குழுக்கள் உள்ளன. ஸ்கிராபிள் அண்ட் வேர்ட்ஸ் கேம்ஸ் கிளப், இதில் 15 மற்றும் 17 ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை ஸ்கிராபிள் லிட்ரஸி புரோகிராமை நடத்தியது. என்.ஜே. சுப்பிரமணிய ஸ்கிராபிள் டோர்னமெண்ட் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அன்று நடைபெற்றது. ஆல்பர்ட் பாட்ஸ் கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டி 17ஆம் தேதி பிப்ரவரி நடைபெற்றது. தேசர் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளப் வருடாந்திர கல்லூரி நாடகம் 25 மற்றும் 26ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. கிரியேட் அண்ட் இன்ஸ்பயர்ட் எக்ஸ்டெம்போர் என்னும் நிகழ்ச்சி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ரீட்டா அகஸ்டின் எக்ஸ்டெம்போர் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ரீடர்ஸ் பிளானட் படிப்பாளர்களின் உலகம் என்னும் குழு வருடத்திற்கு ஒரு முறை ஏவிட் ரீடர்ஸ் சேலஞ்ச் என்னும் நிகழ்ச்சியை நடத்துகிறது. இந்த வருடம் இந்நிகழ்ச்சி 20ஆம் தேதி ஜனவரி மாதம் நடைபெற்றது. வெஸ்டர்ன் மியூசிக் கிளப் ஜூலை மாதம் 14ஆம் தேதி அன்று இசைக்குழுவிற்கு தேர்வு நடத்தியது. இக்குழு மார்ச் மாதம் இசை நிகழ்ச்சியான கிரிட் அண்ட் க்ளோரியை நடத்தியது. விஷுவல் ஆர்ட்ஸ் கிளப் இந்த கிளப் 10 டிசம்பர் அன்று வருடாந்திர ஆர்ட் டெக்ஸ் நிகழ்ச்சியை நடத்தியது. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கிரியேட்டிவ் ரைட்டிங் கிளப் தனது புகழ்பெற்ற தமிழக கலைஞர்களான பி. அகிலன் மற்றும் சி. ரேவதி ஆகியோருடன் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சியை நடத்தியது. ஃபில்ம் அண்ட் விஷுவல் மீடியா கிளப் ஜனவரி 5ஆம் தேதி அன்று இக்குழுவானது ஷட்டர்பக் என்னும் நிகழ்ச்சியை நடத்தியது. இந்நிகழ்ச்சியின் நடுவராக சிறப்பு பேச்சாளராகவும் சென்னை திரைப்பட பள்ளியின் ஒளிப்பதிவாளர் பால் கிரெகரி கலந்து கொண்டார். கம்யூனிகேஷன் கிளப் வருடத்தில் 20 நாட்களுக்கு ஆங்கிலம் பேசுதல் குறித்த பட்டறை வகுப்புகளை நடத்துகிறது. இந்த ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரை இது நடைபெற்றது. இன்டாண்டம் ரிசர்ச் கிளப் இன்டாண்டம் ஆராய்ச்சி குழு ஆண்டுதோறும் 2 வாரங்களுக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு இணைய வழி தகவல் சார்ந்த 20 கருத்தரங்குகளை நடத்துகிறது. 25-26ஆம் வருடத்திற்கான கருப்பொருள் இந்திய எழுத்தில் பிராந்தியங்களும் மொழிபெயர்ப்புகளும் என்பதாகும்.
ஊழியர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், பேரர் உறுப்பினர்கள் மற்றும் மாணவியர்கள் அனைவருக்கும் எங்கள் துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு ஆண்டு நிகழ்வில் ஏதேனும் குற்றம் குறை இருப்பின் அதை பேரவை உறுப்பினர்கள் இளைஞர் துறை சார்பாக சிறப்பாற்றி வருத்தம் தெரிவித்து